இங்க அவ்வளவு இலகுவாக ஒரு தலித் முதலமைச்சராகிவிட முடியாது. அதெல்லாம் முற்றிலும் உணர்ந்தவன் நான். அது யாரோ சொல்றதை கேட்டுட்டு அதுக்காக நான் காத்திருக்கக்கூடியவன் அல்ல. அல்லது பதவிதான் ஆசை நினைச்சா தாவேக்காவில காங்கிரஸ் முன்னால என்னால போய் கை நீட்டி இருக்க முடியாதா? அப்படி யார்கிட்ட நம்ம தொடர்பு கொள்ளல. உடனடியா போய் அவங்கள்ட்ட நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கலையா? இங்கெல்லாம் ஒரு பட்டியலின நபர் சிஎம் ஆக்கவே விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, உதயநிதிக்கு சட்டமன்றத்திலே சோஃபா ஆட்சி நடக்குது அப்படின்னாரு. சோஃபா போனோன்னா பின்னாடி அவரும் போகிறாரு, ஆதரவு கொடுக்குறோன்னு திருமாவளவன் தான் சொல்லியிருக்காரு. அதற்கும் அவர் ரியாக்ஷன் பண்ணலை. திருமாவளவனுக்கு ஒரே ஆசை தமிழ்நாட்டுடைய மாயாவதி மாதிரி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆக்கணுன்றதுல மாற்று இல்லை. அது எல்லாருக்கும் இருக்க ஆசை தான். அதுக்கு ஜெயிக்கணும்ல. இப்போ நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 10 சீட்டு என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்னைக்கு தான் திமுகவோட அழிவு காலம் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. இவங்களுக்குள்ள மீச்சோலாக எங்கேயுமே ஒர்க் பண்ணல. அதனால தான் பாருங்கள், கடைசி நேரத்தில் கை கொடுத்தாரு காட்டுமன்னார் கோயில் ஜோதிமணி. கடைசி நேரத்தில் தான் வன்னியரசன் கை கொடுத்தார். போன வாட்டி வன்னியரசனை தோத்தார், இந்த வாட்டி ஜெயிக்கிறார். போன வாட்டி ஜோலார்பேட்டையில் வீரமணி தோக்குறார் ஏடிஎம்கேல, இந்த வாட்டி ஜெயிக்கிறார். எல்லாம் அப்படியே உல்ட்டாவாக மாறுது. இப்போ இஷ்யூஸ் என்னென்னா, திருமாவளவன் இதில் போய் கண்டினியூவாக இதில் போனால் நமக்கு ஃப்யூச்சர் இருக்குமான்னு பார்க்குறாரு. அவனுங்க ஆதரவு கடிதம் வாங்கினதோடு இப்போ சரி, எட்டியே பார்க்கல. தம்பி நீங்கள் அன்றைக்கி நம்ம ஆஃபீஸுக்கெலாம் வந்தீங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. தம்பி நாங்கள் வித்ரா பண்ணோம், பண்ணிக்கோ. 25 பேர் வெயிட்டிங், லீமா ரோஸ் நம்மால் அங்கே இருக்கிறா, 25 பேர் வெயிட்டிங், பண்ணிக்கோ அப்படின்றோன்னே, என்னடா நேற்று அப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அப்படியே கோல்டு பிளேட்டில் வச்சு தாங்கினானுங்க. இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறானுங்க. இவனுங்க 5 பைசாவுக்கு மதிக்க மாட்டேன்றானுங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றானுங்க. நானும் இருக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஓரமாக நின்று பேசிட்டு போ அப்படின்ற அளவுக்கு வந்தவுடனே, ஐயோ உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா மாதிரி. ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தோமே, அதுவும் போய் இதுவும் போய் நம்ம என்ன பண்ணுறது? நம்மளால் தனிச்சு நின்னா என்ன பண்ண முடியும்? 1.5% ஓட்டு கூட வாங்க முடியாது. நம்ம எதுனாவதில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். எனக்கு இப்போ அவருக்கு ஒரு பயம் தொற்றி கொண்டு விட்டது. அப்போ என்ன பண்ணோம்? தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, 2 குத்தி குத்த வைப்போம். எவன் கூப்பிட்றானோ அதோட ட்ராவல் பண்ணலாம்.